ஹலோ மக்களே, நம்ம ஃபனோஸ் பார்க் வந்திருக்கோம். இது ஈசிஆரில் இருக்குது. அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையூர் சிக்னல்லேருந்து மேப் லொக்கேஷன் எக்ஸாக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு பேர்ட் ஃபீடிங் அண்ட் பேர்ட் அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முக்கியமாக இங்கே என்ட்ரி ஃபீ ₹300 அண்ட் கேமராவுக்கு 500. ஸோ 300க்கு ஒர்த்தா இல்லையான்னு உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஹலோ சார், வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ராஜா. இங்கே எவ்வளோ நாள் ஆகுது? இங்கே நான் 1.5 வருஷம் ஆகுது. இது ஓப்பன் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. நான் இங்கே ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி பேர்ட் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. அது என்னென்ன எப்படி இருக்குது, ப்ராப்ளம் இருக்கா எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே. ஆமாம். சப்போஸ் பேர்டுக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே அவங்க கேஜ்லாம் இருக்குது. எல்லா பக்கமும் நாங்கள் எடுத்து போட்டு உடனே கான்டாக்ட் பண்ணுவோம், கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. கிளீனிங்லாம் தனித்தனி ஆள் இருக்காங்க. ஓகே. ஆமாம், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது காலையிலே வருவாங்க, எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியான விஷயங்கள் எதுவும் இங்கே தேவைப்படுமா? எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரினா இப்போ பேர்ட்ஸ் ஏதாச்சும் நம்மளை கொத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஏதாவது எஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு? இல்லை, அந்த மாதிரி பாதிப்பு ஒன்றும் இல்லை. அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். பக்காவாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று எதுவுமே இன்ஃபெக்டட் இங்கே எதுவுமே கிடையாது. ஆமாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீக்கெண்டில் அதுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்க டாக்டர்ஸும் கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஆரம்பிக்கிறது முன்னக்கூட்டியே அவங்க அதை பக்காவாக கிளியராக சொல்லிவிடுவாங்க எங்களுக்கு. அதனால நாங்கள் அதுக்கு தக்கனே பிரித்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குவோம். ஓகே. ஹவ் ஃப்ரீக்வெண்ட் எல்லாரும் எவ்வளோ மெம்பர்ஸ் வருவாங்க? வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே நல்லா வருவாங்க. மற்ற டைம் வீக்கெண்ட்லாம் இந்த மாதிரி டைமில் மண்டேலேருந்து பார்த்துட்டிங்கன்னா கஷ்டம்தான். இந்த லவர்ஸ் வராங்க, 2 பேர் வருவாங்க, ஒரு சில ஃபேமிலிங்க வருவாங்க. இது வாடிக்கையாக நடக்கிறது. ஓகே ஓகே. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, மொத்தமாக இவ்வளோ பேர் வரோம் அப்படிம்பாங்க. அது மந்த்லி கண்டிப்பாக வருவாங்க. அது ஏதோ ஆஃபர் மாதிரி இருக்கும்? ஆஃபர்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் இருக்கு. அவங்க பல்காக வந்தாங்கன்னா ஆஃபர். ஆமாம், அவங்களுக்கு நாங்கள் கன் பண்ணி கொடுப்போம். அதுக்கு தக்கனையாக ஸ்டூடெண்ட்டுங்கும் போது அதுக்கு தக்கனையாக பாதி போட்டு கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஸோ பேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் தனித்தனி நேம்ஸ் இருக்கும்ல? எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ காக்டெயிலு, ஃபன்ச்சீஸு, லவ் பேர்ட்ஸு, டைம் அண்ட் டவ், பெசண்ட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோழி ஐட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க நேம் சில்கி, அதாவது யூஎஸ்ஏ எல்லாமே இவங்க சில்கி. அப்படி பார்த்தீங்கன்னா இது பைஜ்மை கோட்டு, எல்லாமே மலாடுகள், அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஆஸ்ட்ரேஜ் பார்த்தீங்கன்னா அது இப்போ 1.5 வருஷம் குட்டி, மந்த்லி 1 ஃபீட் வளரக்கூடிய ஒரு இது
அது அது ஒன்று உண்டு ஆஸ்ட்ரிச் கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்லி, அது பேர் கும்லி. ஒரிஜினல் பேர் நான் வச்ச பேர் கும்லி. ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப லைக் பண்ண பேர் அந்த பேர். அது எங்க இருந்து வந்திருக்காங்க ஆஸ்ட்ரிச்? இவங்க ஒரிஜினல் வந்து ஆப்பிரிக்கா. ஓகே. ஒரிஜினல் ஆப்பிரிக்கா. அவங்களுக்கு இங்கே உள்ள கிளைமேட்லாம் எப்படி செட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அங்கே உள்ள வெயிலுக்கு இங்கே உள்ள வெயிலுக்கு அது நல்லா ஒரு அடியாக கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு. சப்போஸ் மழை எது வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ட்ரம் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, செட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை வந்தாலும் அவங்க பாட்டில் தாங்குவாங்க. படுத்துட்டு அழகாக உட்காந்து நீங்கள் கீழே தலையை வச்சு அழகாக படுப்பாங்க. நார்மலாக அவங்களுக்கு எதுவுமே பாதிக்கலை, மழை வெயில் எதுவும் பாதிக்கலை. அந்த மாதிரி இது பேர்ட்ஸுமே வந்து எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கும் கவுண்ட் பார்த்தோன்னா இப்போ ஒரு 400 பேர்ட்ஸ் இருக்கும். ஆமாம், எல்லாம் கலப்படமாக நிறைய இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய வெரைட்டிகளாக இருந்தது. இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால எல்லாமே எடுத்துட்டாங்க. எல்லாம் ரெட்டையில் வந்து ஸ்னேக் ஹெட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அனகொண்டா, ஒயிட் ஸ்னேக். அப்ரூவ்ட் வாங்கி தான் இப்போ நம்ம இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். டோட்டல் அப்ரூவ் வாங்கி தான் எல்லாம் பக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாம் வந்து கார்பரேஷன் எல்லாரும் வந்து எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி பக்காவாக இருக்குது. ப்ராப்ளம் இல்லை. அதுபடி போயிடுச்சு. கேட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பர்ஷன் கேட்டு, பெங்கால் கேட்ஸு, அது ஒரு 8 கேட்ஸ் இருக்குது. அதை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கும். அது என்ஜாய் பண்ணலாம். பசங்க எல்லாம் ஸ்கூல் பசங்களாம் வந்து அவங்க பால டச் பண்ணி எடுக்கிறது, வைக்கிறது, இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸாக இருக்குது. ஓகே. ஆமாம். டிக்கெட் ஃபேர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலையா? இல்லை, கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நாங்கள் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ரெட்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது மழை போகும்போது அனகொண்டாலாம் நிறைய வச்சுருந்தோம். ஒயிட் ஸ்னேக் 3 வச்சுருப்போம். நான் கழுத்தில் ஒரு இருப்பேன், வர்றவங்க ஃபட் பண்ண கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ரன்னிங்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. இவங்க பக்கத்துலேருந்து ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணி அவங்க ப்ராப்ளம், இது எங்கள் ப்ராப்ளம் கிடையாது. இன்றைக்கும் அதெல்லாம் ரிட்டர்ன் கொண்டு வரணும், மறுபடியும் ரன்னில் விடணும் அப்படின்னு சொல்லி இப்போ. ஏன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்னென்னா ஒன்று இதில் பிளேஸ் என்ன, இதுக்குள்ள மெயின்டெனன்ஸ் அதிகம். சில பேர் 6-7 பேர் ஒர்க் பண்ணுறோம், எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒன்று மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்குது. சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த ஒன்றுக்காக பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா இந்த மாதிரி வெரைட்டிஸை நம்ம இங்கே லோக்கலில் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கணுன்னா அவுட்டரில் தான் போகணும். ஓகே. நீங்கள் ஃபேமிலியோட சப்போஸ் ஃபேமிலியோட போகிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஒரு சிட்டிக்குள்ளே இறக்கணும்னு சொல்லி தான் இதாகிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஏற்காடோ இல்லை வெளியில் போய் அவுட்டரில் பார்க்கணும்னா ஃபேமிலியோட போனீங்கன்னா 30,000 ரூபா குறையாமல் இருக்கணும். கண்டிப்பாக ஆகும் போய் ரிட்டர்ன் வரணும்னா. அதில் வந்து நாங்கள் 300 ரூபாயை காட்டுறோம். இது ஒரு பெனிஃபிட் தான். எல்லாம் ஒரு ஐடியாவில் தான் வச்சுருப்பாங்க, சும்மா வந்து நாங்கள் போடலை. அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது பக்கா கரெக்ட் அப்படின்னு தெரியும். சிட்டிக்குள்ள ஒன்று இது மாதிரி இருக்கணும் மேம், கண்டிப்பாக. ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் தானே. நீங்களாம் இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்கணும்னா ஜூ தான் போகணும், அங்கே தான் போகணும்னு இல்லாமல் நம்ம சிட்டிக்குள்ளேயும் இருக்குது. இவ்வளோ தள்ளி போகணும், அவுட்டரில் போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்கே பக்கத்துலேயே பார்க்கலாம், அது ஒன்று இருக்குது ப்ளஸ் அது. ஓகே. ஆமாம், எங்கள் படிக்கிற பசங்க, காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு மைண்ட் ஃப்ரேம் ரிலாக்ஸேட் நல்லா இருக்கும். அது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வராங்க. என்றைக்கும் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா எல்லா ஓனர்ஸும் இங்கே இருப்பாங்க, கம்பல்சரி இருப்பாங்க. ஓகே. அந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஓடையில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கிறீங்களே தவிர சாட்டர்டே சண்டே ஃபங்க்ஷன் டைமும் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஃபுல்லாக இருக்கும், கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போய் தானே வராங்க. ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. உள்ளே போனோடனே ஆஸ்ட்ரிச் இருக்குதா? வருது பாரு, கரெக்டா கரெக்டா வந்துச்சுடா. ஹாய் ஹாய். அம்மா நீ கொடுக்கலையா? எப்படி சாப்பிட்றான் பாரு. அம்மாடி, கிட்ட போ, அதுவே வாங்கிடுது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போ, சாப்பிடு. கொடு, இதெல்லாம் கொடு. நான் எல்லாமே கையில் வச்சுருக்கேன், அதை பிடிச்சி கொடு. அப்படி கொடுத்தா அது பாக்ஸோட கொடுத்தா அது என்ன பேபியா அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு? நம்ம தான் இப்படி தான் கொடுக்கணும். வாட் இஸ் யுவர் நேம்? இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. உள்ள என்டர் ஆன உடனே வந்து இந்த ஆஸ்ட்ரிச் இருக்காங்க அண்ட் ஃபீடிங்க்கு அவங்க கொடுக்குறாங்க. உள்ள நிறைய டக்ஸ் கூட இருக்குது. நீ கொடு, நான் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே. இவங்களோட பேர் வந்து கும்லி.
லெஸ் தேன் 2 இயர்ஸ், 1 இயர் அண்ட் 8 மந்த்ஸ் ஆகுதான். 1 இயர் 8 மந்த்ஸ்க்கு இவ்வளோ பெருசு. கும்லி 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 அதுக்கு சாப்பாடு வேணும் போற. கும்லின்னு கூப்பிட்டா வருது, கும்லி. அது எப்படி பாக்குது பாரு ரிலாக்ஸா. இத கேமராவை பார்த்து கேக் மாதிரி இருக்கு. அது மட்டும் டைகர் மாதிரி. லைட் போடுவியா இங்க? சம்திங் ஸ்பெஷல் அபவுட் திஸ் கேட். ஆமா 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 ஆமா. பார்க்க வந்து நமக்கு நார்மல் கேட் மாதிரி தான் இருக்குது. ஆனா இவரோட கண்ணு பாருங்க, ஸோ ஸ்பெஷல் இல்லை? ஒன்றுதான்ப்பா ஃபோட்டோ எடுக்கிறோம். இங்கே பாரு இங்கே பாரு. ஓகே 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 ஓகே. ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். சரி ஓகே 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 ஓகே. நான் ஒன்றும் பண்ணல ஒன்று. இல்லை இங்கே ஏதோ மூவ் ஆகுதுன்னு பார்க்குறான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. நான் நம்ம பேர்ட்ஸ் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். பேர்ட்ஸ் என்ட்ரன்ஸா பார்த்துட்டிங்களா அது? ஸோ ஏவியரி இந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். உள்ளே ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்குது அண்ட் கேட் இட் எக்ஸ்ப்ளோர்ட். டிக்கெட்டா? பேக் வெளில வைக்கணுமா? ஏய் நான் அது பிடிக்க கூட இல்லைங்க. புடி 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 அப்படியே புடி அப்படியே புடி. அடியில் ஒன்று இருக்குது. அடியில் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு அடி கையில் இருக்குது. அதாவது அவங்க கொடுத்த உடனே எல்லாம் வந்துட்டாங்க மொத்தமாக. இங்கே வா ஆத்விக், இங்கே வா. அங்கே பாரு ஆத்விக் கொடுத்த பாரு. இங்கே பாரு ஆதி இங்கே வந்து உட்காந்துருக்கு பாரு அம்மா மேலே. அப்படியா? சரி ஓகே ஓகே. இவங்களோட காலில் குத்துதே. ஓகே, ஏவியரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அமெரிக்கன், ஆஃப்ரிக்கன் பெசன்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபுட் 1 டைம் தான் வந்து அலவுட். ஸோ ஃபுட் கொடுத்தப்போ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாமே ஆத்விக் கிட்ட போயிட்டாங்க. ஆத்விக் தலையிலலாம் ஏறி நான் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆதிக் பேர்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து. சின்ன பேபியாக இருக்கும்போது வேறு ஒரு பார்க்கில் வந்து அது கையில் கடிச்சிது. ஸோ அதை வந்து இன்னும் ஞாபகமாக வச்சுட்ருக்கான். சின்ன பேபினா இட்ஸ் லைக் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி இன்னும் இருக்குதான். ஸோ இந்த சவுண்ட் கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே காமாக இந்த சவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஆக்சுவலி சிட்டி லைஃப்பில் இருக்கிற நம்மளுக்கு வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கேயாவது போனால் தான் கேட்க முடியும், அன்லஸ் உங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருந்தால். ஸோ ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக காமாக இருக்கும் இந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது டைனி பா பேலஸ். இது உள்ள வந்து ரெப்டைல்ஸ் அதிகமாக இருக்கும். என்னெல்லாம் ரெப்டைல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஆஸ்ட்ரிச், அதுக்கப்புறம் டக்ஸ், கேட், பேர்ட்ஸ், 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ உள்ளே போகலாம். இதோட பேர் எலிஃபண்ட் இயர். யானையோட காது மாதிரியே இருக்குங்க. எலிஃபண்ட் இயர். ஸ்டிங் அது உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கும் ஹைப்ரிட் ஸ்டிங்.
ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபனோஸ் பார்க்குக்கு வந்திருந்தோம். ஈசிஆர் பனையூர் பக்கத்தில் தான் இது இருக்குது. எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷனும் நமக்கு கிடைக்குது. உள்ள ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே என்ட்ரானோடனே ஆஸ்ட்ரிச் இருந்தது, நம்ம வந்து அப்புறம் பேர்ட்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் பாஸ், ஸோ அந்த ரேபிட்ஸ் அண்ட் ரேட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது, போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணுற மாதிரி. உள்ளே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக 2 to 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா. மித்தபடி இங்கே வந்து நிறைய இன்னும் ஃபர்தராக நிறையா ஒரு பேர்ட்ஸோ இல்லைனா வேர்ட் வெரைட்டிஸோ இருந்ததுன்னா பெட்டராக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 300 அப்படிங்கிற என்ட்ரி டிக்கெட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் as I said, லைக் ஒரு 4-5 வெரைட்டிஸ் மட்டும் தான் நீங்கள் பேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். விங்டு வண்டர்ஸ் அண்ட் ஸ்கேலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இட் இந்த vlog. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மேபி மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் தான் இங்கே எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரேட்டாக இருக்கும். பட் ஸ்டில் ஐ ஃபீல் எனக்கு வந்து ரொம்ப 300ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.